இந்த வீடியோல நாம பார்க்க போறது meristematic tissue in tissue and tissue system in plant anatomy. So anatomy நாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா the study of internal structure of the cells. அதுதான் anatomy. So இங்க plants பத்தி படிக்கிறதுனால plant anatomyன்னு சொல்றோம். Father of plant anatomy வந்து நிஹிமை கிரிவ். இவர்தான் அந்த plant anatomy ஓட father நிஹிமை கிரிவ் 1641 to 1712. Next, Catherine Isa 1898 to 1997. இவங்க வந்து ஒரு legendary role model for women. உமனுக்கு ஒரு legendary மாடலாக இருக்கிறாங்க in science. அவங்க வந்து scintillating botany, அதாவது ஒரு spark. அவங்க ஒரு botany teacher. அவங்க அவ்வளோ ஸ்பார்க் மாதிரி இருப்பாங்க. ஹீஸ்ஃபுல், அதாவது அந்த நாலேஜ் பாட்னியை பற்றி அவ்வளோ இருக்கும். அவங்க கிளாஸ் எடுத்தால் இட் வாஸ் என்ன சின்டிலேட்டிங், அதாவது ஒரு ஸ்பார்க் வர மாதிரி. அண்ட் ரிசர்ச்சர் கூட 6 decades, அதாவது 60 years-ஆ. ஓகே. அண்ட் அவரோட புக்கு வந்து அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ட்ஸ். இது வந்து ஒரு பெஸ்ட் லிட்ரேச்சர் இன் பிளான்ட் அனாட்டமிக்கே ஒரு லிட்ரேச்சரை கொடுத்துருக்காங்க அந்த புக்கில். ஸோ அவங்களோட அந்த சயின்ஸ், அந்த டெடிகேஷனுக்கு அவங்களுக்கு வந்து நேஷ்னல் மெடல் ஆஃப் சயின்ஸ் இன் 1989 USA கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது டிஷ்யூஸ்ன்னா என்ன? ஸோ டிஷ்யூஸ் என்றது வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் அலைக் இன் ஆரிஜின், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது இதுதான் டிஷ்யூஸ், குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ இதுவும் டிஷ்யூன்னு சொல்லலாம், குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே டிஷ்யூஸ் தான். அது எப்படி இருப்பாங்க? ஆரிஜின். ஆரிஜின்னா எங்கேருந்து வந்தது, ஒரிஜினேட், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அது எல்லாத்துலேயுமே அவங்க சேமாக இருப்பாங்க. அதுதான் டிஷ்யூ. ஸோ குரூப், ஒரு செல்லுன்னா செல்லு, அதே செல்லு நிறைய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஓகே. த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட் histology. ஸோ டிஷ்யூவை பற்றி படிக்கிறது என்ன? histology. Okay, the study of tissue is called histology. So a plant is made up of different types of tissues. ஒரு plantல வந்து நிறைய different types of tissue ஆல made up ஆயிருக்கு. So 2 principal groups இருக்கு. ஒன்று வந்து meristematic tissue, இன்னொன்று வந்து permanent tissue. இந்த வீடியோல நாம meristematic tissue பற்றி தான் பார்க்க போகிறோம். So first, characteristics and classification of meristematic tissue. அதில் first வந்து characters. கேரக்டர்ஸில் ஃபஸ்ட்டு மீனிங் பாருங்கள். மெரிஸ்டமில் மெரிஸ்டோஸ் என்ன? டிவைசபிள். ஸோ மெரிஸ்டம் என்னாவே டிவிஷன். ஸோ அது டிவிஷன் ஆகிட்டே இருக்கும், நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ க்ரீக்கில் மெரிஸ்டஸ் என்ன? டிவைசபிள். ஸோ இந்த வேர்ட் மெரிஸ்டம் வாஸ் காயின்டு பை சி நாகேலி இன் 1858. மெரிஸ்டம் என்ற வார்த்தையை சொன்னவர் யாரு? நாகேலி, சி நாகேலி. ஓகே, 1858. ஸோ அதோட மெரிஸ்டமேட்டிக்கோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஐசோடயமெட்ரிக். ஐசோடயமெட்ரிக்னா ஒரே டயாமீட்டருக்குள்ள இருக்கிற அந்த செல்ஸை தான் ஐசோடயமெட்ரிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐசோடயமெட்ரிக் அண்ட் தே மே பி ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகோனல் இன் ஷேப். ஸோ ஒன்று ஓவலாக இருக்கலாம், இல்லை ஸ்பெரிக்கல், இல்லைன்னா பாலிகோனல். பாலிகோனல்னா இந்த மாதிரி எந்த ஷேப்பும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கிறத பாலிகோனல் ஷேப்பாக. ஸோ இதில் வந்து டென்ஸ் சைட்டோபிளாசம் வித் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ். ஸோ சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்குது, டென்ஸாக இருக்குது. அண்ட் நியூக்ளியஸும் இருக்குது, ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அட் த சென்டரில் இருக்குது. அதை சுற்றி சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அண்ட் vacuoles are either small or absent. ஸோ இதில் vacuoles present ஆகிருந்தாலும் இருக்கலாம், இல்லை ஆப்சண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், cell wall is thin, elastic and made up of cellulose. ஸோ இந்த செல் வால் வந்து தின்னாக இருக்குது, எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால தான் டிவைட் ஆக முடியுது. ஓகேவா? அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப், செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் cellulose. நெக்ஸ்ட், most actively dividing cells function. ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக டிவைட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் பெர்பெச்சுவேட்டிங். ஸோ தனக்கு தானாகவே செல்ஃப் பெர்பெச்சுவேட்டிங்னா
தனக்கு தானாகவே டிவைட் ஆகி இப்போ இது இந்த செல் எக்ஸிஸ்டிங் செல். இந்த எக்ஸிஸ்டிங் செல் டிவைட் ஆகி ஒரு புது செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு தேவையானது தானே பூர்த்தி பண்ணிக்குது. ஓகேவா? அதுதான் செல்ஃப் பெர்பெச்சுவேட்டிங். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம். Meristem has been classified into several types on the basis of position, origin, function and division. ஸோ அதை வச்சு, அதாவது மெரிஸ்டத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று பொசிஷனை வச்சு, இல்லை ஆரிஜினை வச்சு, இல்லை ஃபங்க்ஷன், இல்லைன்னா டிவிஷன், இத்தனை வகையில். இப்போ நாம் இந்த பொசிஷனை வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப், அதாவது ரூட் டிப், ஷூட் டிப்பில் இருந்ததுன்னா அது அப்பிக்கல் மெரிஸ்டம். இப்போது இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கிற மெரிஸ்டம் அந்த இன்டர்நோடல் ரீஜன் சொல்லுவோம். அந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கிற மெரிஸ்டமை இன்டர்கேலரி மெரிஸ்டம். அதே மாதிரி இந்த ஸ்டெம்முக்கு, அதாவது நடுவில் லாங்கிடியூடினல் ஆக்சிஸில், இந்த மாதிரி லாங்கிடியூடினல் ஆக்சிஸில் இருந்ததுன்னா அது லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ பொசிஷனை வச்சு அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம் ஃபஸ்ட்டு பொசிஷனை பேஸ் பண்ணி. ஸோ பொசிஷனை பேஸ் பண்ணினா அப்பிக்கல் மெரிஸ்டம். அப்பிக்கல் மெரிஸ்டம் எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், அப்பிக்கல் மெரிஸ்டம் டிப்பில் இருக்கு இல்லையா? அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே அப்பிக்கல் மெரிஸ்டத்தை பார்க்கலாமா? ஸோ present in apices of root and shoot, and it is responsible for increase in length of the plant. It is called primary growth. ஸோ அப்பிக்கல், அதாவது ரூட் டிப்பு ஷூட் டிப்பில் இருந்ததுன்னா அந்த ரூட் அண்ட் ஷூட் டிப்பில் தான் இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அங்கே தான் இருக்கும். அப்போ இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? லென்த் ஆஃப் த பிளான்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ பிளான்ட்டோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இவங்களோட ஃபங்க்ஷன். ஸோ பிளான்ட்டோட லென்த்னா எதை குறிக்குது? க்ரோத்தை குறிக்குது. அதனால பிரைமரி க்ரோத்துக்கு ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட், இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஸோ இன்டர்கேலரி மெரிஸ்டம் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்கு இல்லையா? ரெண்டு இதுக்கு நடுவில் இன்டர்கேலரின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் என்ன பண்ணுது பாருங்க. occurs between the permanent tissues. It is responsible for the elongation of internodes. அதாவது பர்மனன்ட் டிஷ்யூஸ்குள்ளே இருக்குது. அப்புறமா எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட்ஸ், அதாவது பர்மனன்ட் டிஷ்யூக்கு நடுவில் இருக்கிறதுனால தான் இதை இன்டர்கேலரி மெரிஸ்டம்னு சொல்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட். ஸோ இன்டர்னோட் எலாங்கேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ லேட்ரல் மெரிஸ்டம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இப்போது லேட்ரல் மெரிஸ்டம் occurs along the longitudinal axis of stem and root. So root and stem ஓட longitudinal axis. So longitudinalனா இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி நீட்டாக வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த நீட்டாக வர, அதாவது longitudinal axisல ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மெரிஸ்டம் என்னன்னு சொல்லுவோம்? லேட்ரல் மெரிஸ்டம். அப்போ அவங்களோட ஃபங்க்ஷன், it is responsible for secondary tissues and thickening of stem and root. Example, vascular cambium, cork cambium. ஸோ லாங்கிடியூடினல் ஆக்சிஸில், ஸ்டெம்மில், ரூட்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்தா அது லேட்ரல் மெரிஸ்டம். அப்போ அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? செகண்டரி டிஷ்யூஸ் அண்ட் திக்கனிங் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட். ஸோ செகண்டரி க்ரோத் பிளான்ட்டில் பார்க்கணும்னா அது லேட்ரல் மெரிஸ்டமால தான் முடியும். ஸோ எக்ஸாம்பிள், வாஸ்குலார் கேம்பியம், கார்க் கேம்பியம். இது பொசிஷன் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணது. ஆரிஜினை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிரைமரி மெரிஸ்டம். It is derived from embryonic initial and differentiated into primary permanent tissues. இந்த பிரைமரி மெரிஸ்டம் எதுலேருந்து வந்திருக்குன்னா எம்ப்ரியானிக் இனிஷியல்ஸ்லேருந்து, அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கிற இனிஷியல்ஸ்லேருந்து, அந்த செல்ஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை நம்ம இங்கே எம்ப்ரியானிக் இனிஷியல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த எம்ப்ரியானிக் இனிஷியல்ஸ்லேருந்து பிரைமரி பர்மனன்ட் டிஷ்யூஸ், அதாவது பிரைமரி ஜைலம், புரோட்டோசைலம், பிரைமரி ஃப்ளோயம், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு டிஷ்யூஸ், பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வருது இல்லையா? ஃபஸ்ட்டு ஃபார்ம் பேரன் கைமா, அதெல்லாம் அந்த மாதிரி, புலன் கைமா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட், செகண்டரி பெர்மனன்ட் டிஷ்யூ, secondary meristem. Secondary meristem, it is derived during the later stage of development of the plant body
It produces car cambium and interfascicular cambium. So secondary meristem வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது பிளான் டெவலப்மெண்ட் அப்போ ஃபார்ம் ஆகிற மெரிஸ்டத்தை செகண்டரி மெரிஸ்டம்னு சொல்லுவோம். அது எதுலேருந்து, அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கார் கேம்பியம் அண்ட் இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம், அதாவது செகண்டரி க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகுது. இந்த கார் கேம்பியம் அண்ட் இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம் வந்து செகண்டரி க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பிளான்ட்டோட செகண்டரி க்ரோத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி protoderm. It gives rise to epidermal tissue system and develops into epidermis, stomata and hairs. So protoderm வந்து epidermal tissue system, அதாவது epidermis, hairs, stomata இதெல்லாம் வந்து அதில் அதோட ஃபங்க்ஷனில் இருந்து வருது. அதாவது நெக்ஸ்ட் ப்ரோகேம்பியம். It gives rise to primary vascular tissues, example xylem and phloem. So ப்ரோகேம்பியம்னா primary vascular tissuesக்கு ஹெல்ப் பண்ணுது வரத்துக்கு. ஸோ xylem and phloem தான் எக்ஸாம்பிள். ground meristem. It gives rise to all tissues except epidermis and vascular strands. ஸோ ground tissueனா vascular சிஸ்டத்தையும் எபிடர்மல் சிஸ்டத்தையும் தவிர மற்ற டிஷ்யூஸ் எல்லாமே இந்த ground meristemல இருந்து தான் வருது. நெக்ஸ்ட் plane of division வச்சு mass meristem. It divides in all planes, example endosperm, young embryo and sporangium. ஸோ mass meristemனா மாசை எந்த பக்கம் வேணால் டிவைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிவைட் ஆகுதுன்னா அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவில் தான் இருக்கும். எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் எண்டோஸ்பெர்மில் அதெல்லாம் மாசாக டிவைட் ஆகும். ஓகே, ஸ்பொராஞ்சியத்தில் ரிப் மெரிஸ்டம் ஆர் ஃபைல் மெரிஸ்டம். It divides anticlinally in one plane, example development of cortex and pith. ஸோ இது வந்து ஒரு பிளேன் ஒரு பக்கமாகவே டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா அது வந்து ரிப் மெரிஸ்டம் ஆர் ஃபைல் மெரிஸ்டம். ஸோ எக்ஸாம்பிள் கார்டெக்ஸ் அண்ட் பித். நெக்ஸ்ட் plate meristem. It divides anticlinally in two planes, example development of epidermis. ஸோ ஃபைல் மெரிஸ்டம் ரிப் மெரிஸ்டம் வந்து ஒரே ஒரு பிளேனில் தான் டிவைட் ஆகும். ஆனால் இந்த பிளேட் மெரிஸ்டம் வந்து ரெண்டு வகையாக டிவைட் ஆகும். அது வந்து எபிடர்மிஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது தியரிஸ் ஆஃப் மெரிஸ்டம் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ மெரிஸ்டம் ஆர்கனைஸ் ஆகிறதையும் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் தியரிஸ் வைஸாக. ஸோ மெனி anatomists illustrated the root and shoot apical meristem on the basis of number and arrangement and accordingly proposed the following theories. நிறைய இல்லஸ்ட்ரேஷன் வந்து அனாட்டமிஸ்ட்னா அனாட்டமியை பற்றி படிக்கிறவங்க அனாட்டமிஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஷூட் அண்ட் ரூட் அபிக்கல் மெரிஸ்டத்தை பற்றி அவங்க படித்ததை வச்சு நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நிறைய தியரிஸை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம். ஸோ அதில் வந்து அபிக்கல் செல் தியரி இதை கொடுத்தவர் வந்து ஆஃப் மெய்ஸ்டர் 1852 அண்ட் சப்போர்ட் பண்ணவர் வந்து நாகேலி இன் 1859. அதாவது proposed by Hofmeister and supported by Nageli. A single apical cell is the structural and functional unit. The apical cell governs the growth and development of whole plant body and it is applicable in algae, bryophytes and in some pteridophytes. ஸோ ஒரு சிங்கிள் அபிக்கல் செல்லில் இருந்து தான் அபிக்கல் செல்லில் தான் என்னன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிங்கிள் அபிக்கல் செல் தான். இதுதான் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டாகவும் ஃபங்க்ஷனல் யூனிட்டாகவும் இருக்குது க்ரோத்துக்கு. ஸோ அபிக்கல் செல் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, ஒரு பிளான்ட்டோட ஹோல் பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எதுக்கெல்லாம் இந்த அபிக்கல் செல் இது வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்ஸ், ஆல்கி அண்ட் டெரிடோஃபைட்ஸில் இந்த மாதிரி அபிக்கல் செல் தியரி இந்த மாதிரி தான் நடக்குது. அபிக்கல் செல்ல இருந்து தான் ஹோல் பிளான்ட்டே டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டோஜன் தியரி. Histogen 1868 and supported by Strasberger. The shoot apex comprises of three zones, distinct zones. First, dermatogen. It is the outermost layer. It gives rise to epidermis,
Peribulum, it is the middle layer that gives rise to cortex. Pleurum, it is the innermost layer which gives rise to the stele. So Histogen theory கொடுத்தவர் வந்து ஹான்ஸ்டீன் 1868ல அண்ட் இந்த தியரியை சப்போர்ட் பண்ணது, அதாவது ஹான்ஸ்டீன் கொடுத்த தியரியை சப்போர்ட் பண்ணவர் வந்து ஸ்ட்ராஸ்பர்கர். ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷூட் அபெக்ஸில் 3 ஜோனாக இருக்கா, அதாவது டெர்மட்டோஜன், பெரிப்ளம் அண்ட் ப்ளூரம். ஸோ டெர்மட்டோஜன் தான், இப்போ டெர்மட்டோஜன் வெளிப்புறமாக இருக்குது, அப்போ அது என்னது, அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ அவுட்டர் மோஸ்ட் டெர்மிஸ் அப்படி அதெல்லாம் வந்து தான் ஸ்கின் சம்மந்தப்பட்டது. ஸ்கின் நம்ம பாடியில் வெளியில் இருக்குது. அதே மாதிரி பிளான்ஸ்லேயும் இந்த டெர்மட்டோஜன்ல இருந்து தான் எபிடர்மிஸ் வருது. எபிடர்மிஸ் வெளிப்புறத்தில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பெரிப்ளம். ஸோ பெரிப்ளம் மிடில் லேயர். ஸோ மிடில் லேயர்னா எபிடர்மிஸ்க்கும் வாஸ்குலார் பண்டிலுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன, கார்டெக்ஸ். ஸோ அந்த கார்டெக்ஸ் மிடில் லேயர், இது என்ன கொடுக்குது, கார்டெக்ஸ். அதுலேருந்து என்ன வருது, கார்டெக்ஸ். ப்ளூரோம். ப்ளூரோம் என்றது இன்னர்மோஸ்ட் லேயர். ஸோ இன்னர்மோஸ்ட் லேயர்னா ஸ்டீல், வாஸ்குலார் பண்டில்ஸ் அங்கே இருக்கிறது, வாஸ்குலார் சிஸ்டம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டூனிகா கார்பஸ் தியரி. ஸோ இதை ப்ரப்போஸ் பண்ணவர் வந்து ஏ ஸ்மித் இன் 1924. ஸ்மித் 1924. 2 zones of tissues are found in apical meristem. The tunica, it is the peripheral zone of shoot apex that forms epidermis. The corpus, it is the inner zone of the shoot apex that forms cortex and the stele of the shoot. Smith என்றவர் 1924ல டூனிகா கார்பஸ் தியரியை கொடுத்தார். அவரை பொறுத்தவரையும் 2 ஜோன், ஒன்று வந்து டூனிகா, இன்னொன்று வந்து கார்பஸ். டூனிகா வந்து அவுட்டர் லேயர், பெரிஃபரல் ஜோன்னா அவுட்டர் லேயர். அப்போ இந்த ஷூட் அபெக்ஸ்க்கு அவுட்டர் லேயர், அப்போ அதுலேருந்து என்ன வரும், எபிடர்மிஸ் தானே வரும். நெக்ஸ்ட் கார்பஸ். கார்பஸ் என்றது வந்து இன்னர் லேயர். ஸோ இன்னர் லேயரில் என்னென்ன வரும், கார்டெக்ஸ் அண்ட் ஸ்டீல். ஷூட்டோட கார்டெக்ஸும் ஸ்டீல்னா வாஸ்குலார் பண்டிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட் அபிக்கல் மெரிஸ்டம். இதுவரையும் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டத்தை பற்றி பார்த்தோம், தியரி சொன்னதை. இப்போ ரூட் அபிக்கல் மெரிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரூட் அபெக்ஸ் இஸ் present opposite to the shoot apex. The root contains root cap at their apices and the apical meristem is present below the root cap. The different theories proposed to explain root apical meristem organization are given below or discussed. Okay. ஸோ இப்போ ரூட் அபெக்ஸ், அதாவது இப்போ இங்கே மேலே இது இருந்ததுன்னா ஷூட் அபெக்ஸ்னா, கீழே பூமிக்கு அடியில் இருக்கிறது ரூட் அபெக்ஸ். ஸோ ஷூட் அபெக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ரூட் அபெக்ஸ். இந்த ரூட் அபெக்ஸை வந்து, ரூட் அபெக்ஸ் எங்கே இருக்குன்னா, ரூட்டில் ரூட் கேப் இருக்கு இல்லையா, இந்த இதுதான் ரூட் கேப். அந்த ரூட் கேப்பு கீழே தான், அந்த ரூட் கேப்பு கீழே ப்ரெசன்ட் பிலோ த ரூட் கேப், ரூட் கேப்புக்கு உள்ள ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது தான் ரூட் அபெக்ஸ். ஸோ நிறைய தியரிஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு தியரியாக பார்க்கலாம். அப்பிக்கல் செல் தியரி. ஸோ இந்த அப்பிக்கல் செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவரும் சேம் நாகேலி தான். ஷூட் அபெக்ஸ் தியரியை சொன்னார் இல்லையா, அப்பிக்கல் செல் தியரி ஷூட்டில், அதுவும் நாகேலி, இதுவும் நாகேலி தான். The single apical cell or apical initial composes the root meristem. The apical initial is tetrahedral in shape and produces root cap from one side. The remaining 3 sides produces epidermis, cortex and vascular bundle. It is found in vascular cryptogams. Apical cell theory சொன்னவர் நாகேலி. அவர் என்ன சொன்னார்னா, சிங்கிள் அப்பிக்கல் செல் இல்லைன்னா அப்பிக்கல் இனிஷியல்னு சொல்லுவாங்க, அதில் ரூட் மெரிஸ்டத்தை வச்சிருப்போம். இதுதான் வந்து அப்பிக்கல் செல்னா, இதில் இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் அப்பிக்கல் செல். ஸோ இதில் வந்து ரூட் கேப்பும் இருக்குது, ரூட் கேப்பை ஒரு பக்கம் வச்சுட்டுருக்கு. ஓகே, ரூட் கேப்பை ஒரு பக்கம் வச்சுருக்கு. இந்த பக்கம் ரூட் கேப் இருந்ததுன்னா பாக்கி இருக்கிற இந்த 3 சைட்ஸில் தான் எபிடர்மிஸ், கார்டெக்ஸ் அண்ட் ஸ்டீல் இருக்குது. இது எதில் பார்க்கலான்னா வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ். வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ்னா நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஓகே, வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ்னா டெரிடோஃபைட்ஸில் பார்க்கலாம், ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லையும் பார்க்கலாம். சாரி, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வேண்டாம், டெரிடோஃபைட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்டோஜன் தியரி.
Histogen theory propose பண்ணவர் Hanstein 1868 and supported பண்ணது Strasburger. Okay, so இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். The Histogen theory as applied to the root apical meristem speaks of 4 histogen in the meristem. They are respectively dermatogen, the outermost layer, it gives rise to root epidermis. Peribulum, the middle layer which gives rise to cortex. Plurum, it is the innermost layer, it gives rise to stele. And the 4th layer is the calyptrogen, it gives rise to the root cap. So, Hanstein என்ன சொல்றாருன்னா அதாவது 4 ஜோன் இருக்கு. இந்த அதாவது ரூட் ஹிஸ்டோஜன் தியரியில ரூட் அபிக்கல் மெரிஸ்டத்துல 4 ஜோன் இருக்கு. அந்த 4 ஜோன்ல அவுட்டர் ஜோன் இருக்கு இல்லையா, அது டெர்மட்டோஜன். ஸோ அந்த அவுட்டர் ஜோனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டெர்மட்டோஜன். அந்த டெர்மட்டோஜன் தான் எபிடர்மிஸுக்கு ரூட் எபிடர்மிஸ் வருது. நெக்ஸ்ட் பெரிப்ளம் மிடில் லேயர், அதுல இருந்து கார்டெக்ஸ் வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ளூரான்ல இருந்து தான் ஸ்டீல் வராங்க, அதாவது வாஸ்குலர் பண்டில் வருது. கேலிப்ட்ரோஜன் ரூட் கேப், கேலிப்ட்ரோஜன்ல இருந்து தான் ரூட் கேப் வருதுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் கார்பர் கெப்பே தியரி. ஸோ கார்பர் கெப்பே தியரி was proposed by Schub. There are 2 zones in the root apex, Korper and Kappe. Korper zone forms the body and Kappe zone forms the cap. So this theory is equivalent to Tunica corpus theory of shoot apex. The 2 divisions are distinguished by the type of T-shaped division or Y-shaped, also called as Y division. So the Korper is characterized by inverted T division and Kappe is by straight T division. So இப்போ இந்த தியரியை கொடுத்தவர் யாரு? ஸ்னூப் எப்படி என்ன படிங்க. ஸோ இது ரூட் அபெக்ஸ்ல கார்பர் அண்ட் கெப்பே 2 ஜோன்ஸ் இருக்கா. கார்பர் அண்ட் கெப்பே இது ஒரு ஜோனு, இங்க கீழே ஒரு ஜோன். இது டி ஜோனா இருக்கலாம், டி டிவிஷன் மாதிரியும் கொடுக்கலாம், ஒய் டிவிஷன் மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ கார்பர் ஃபார்ம்ஸ் த பாடி, அதாவது இந்த போர்ஷன் கார்பர். கேப்பேன்னா ரூட் கேப் ஃபார்ம் ஆகுது. ஸோ கேப்பேலேருந்து ரூட் கேப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த தியரி யாருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது? ஷூட் அபெக்ஸில் இருக்கிற டூனிகா கார்பஸ் தியரிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இதில் 2 டிவிஷன் இருக்குது, அதாவது 2 டிவிஷன். அது டிஸ்டிங்யூஷ் பண்ணுறது இந்த டி ஷேப்பில் நம்மளுக்கு டிஸ்டிங்யூஷ் பண்ணுது. இப்போது கார்பர் இன்வெர்டட் டி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இன்வெர்டட் டி ஷேப்பை காட்டுறது கார்பர். அண்ட் ஸ்ட்ரெயிட் டி ஷேப்பை காட்டுறது இந்த ஸ்ட்ரெயிட் டி ஷேப்பை காட்டுறது கெப்பே. ஓகே, நெக்ஸ்ட் Quiescent center concept. Quiescent center concept was proposed by Cloves in 1961 to explain root apical meristem activity. This center is located by root cap and differentiating cells of the roots. The apparently inactive region of cells in the root promeristem is called Quiescent center. It is the site of hormone synthesis and also the ultimate source of all meristematic cells of the meristem. Quiescent என்றது ஒரு மாதிரி பிளாக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். Quiescent சென்டர்னு ஒரு இடத்துல இருக்கு. இந்த தியரியை கொடுத்தவரே Cloves in 1961ல ரூட் அபிக்கல் மெரிஸ்டம் ஆக்டிவேட் பண்ற ஜோன் கூட இங்க வச்சுக்கலாம். அண்ட் இந்த சென்டர் அதாவது ரூட்டுக்கும் ரூட் கேப்புக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷனை தான் Quiescent சென்டர்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரோமெரிஸ்டம்னு கூட சொல்லலாம். ப்ரோமெரிஸ்டம் அண்ட் இங்க ஹார்மோன் சிந்தசிஸ் நடக்குது. ஸோ ஹார்மோன் சிந்தசிஸால தான் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை எல்லா சோர்சஸ்ல இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்க்கு டிவைட் ஆகுறது. அந்த ஃபங்க்ஷன் அப்படியே அந்த மெரிஸ்டமேட்டிக்கோட நேச்சர் அப்படியே வைக்கிறதுக்கும் இந்த Quiescent சென்டர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.